அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களின் விவேக வெற்றியாளர்கள். ஒரு குறிப்பிட்டு 1 மாசமா எங்க சேனல்ல வீடியோ போட முடியல. அது ஒரு சில வேலை பளுவால எங்களால போட முடியல, பண்ண முடியல. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வீடியோ போட நாங்க ரெடியா இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 3 வங்கியில இருந்தும் இந்த மாரி சார்ஜ் பிடிக்கிறத பத்தி எங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப நான் கூட ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியன் வங்கியோட சார்ஜ் பத்தி பார்த்துருவோம். அதாவது இந்தியன் வங்கியில சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன மாரி சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இப்போ முதல்ல நான் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு மினிமம் பேலன்ஸ் என்ன இருந்தா உங்க அக்கவுண்ட்ல பிடிக்க மாட்டாங்க, பிடிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஏடிஎம் சார்ஜ் பார்ப்போம். அடுத்து கேஷ் டெபாசிட். அதாவது ஏடிஎம் கேஷ் டெபாசிட் பார்ப்போம். ஏடிஎம் வித்ட்ராவல் சம்மந்தப்பட்ட கேஸ பார்ப்போம். அடுத்து செக் புக் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயிலும் பார்ப்போம். அடுத்து மணி டெபாசிட். ஏடிஎம்ல சில பேர் வந்து மணி டெபாசிட் பண்றாங்க. அது விஷயமாவும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றேன்னா, உங்க அக்கவுண்ட்ல இந்தியன் வங்கி சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு செக் புக் இருந்தா அதுக்கு என்ன பேலன்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அதாவது அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் போடணும். செக் புக் இல்ல அப்படின்னா, அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளவு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது செக் புக் உங்களுக்கு வச்சு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல கம்பல்சரி ரூ. 1000 கிடக்கணும். செக் புக் இல்லன்னா மட்டும் தான் உங்க அக்கவுண்ட்ல ரூ. 500 மினிமம் பேலன்ஸ் கிடந்தே ஆகணும். சரிங்களா? இது வந்து நீங்க கம்பல்சரி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு கம்பல்சரி மினிமம் சார்ஜ் பிடிப்பாங்க. அது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க அக்கவுண்ட்ல கிடைக்கிற அமௌண்ட் 1% இருந்து 10%க்குள்ள தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ரூ. 10 சார்ஜ் பிடிப்பாங்க. அதே நேரத்துல உங்க அக்கவுண்ட்ல கிடைக்கிற பணம் வந்து 10% இருந்து 25% வரை தான் அந்த பணம் இருக்கு. அப்படின்ற பெர்சன்டேஜ் கணக்குல கணக்கு பண்ணுவாங்க. இருக்கு அப்படின்னா, அதுக்கு ரூ. 25 சார்ஜ் பிடிப்பாங்க. 25லிருந்து 50 வரை மினிமம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, மினிமம் பெர்சன்டேஜ் 50% வரை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 50 சார்ஜ் பிடிப்பாங்க. 50லிருந்து 75% உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 75 சார்ஜ் பிடிப்பாங்க. 75லிருந்து 100% வரை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கம்மியா அமௌண்ட் மினிமம் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா, ரூ. 100 சார்ஜ் பிடிப்பாங்க. சரிங்களா? இதுதான் சார்ஜ் பிடிக்கிற ஆப்ஷன். இது வந்து பெர்சன்டேஜ் கணக்குல தான் அவங்க போட்டு சார்ஜ் பிடிப்பாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து அடிக்கடி பிடிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கன்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லியா தான் பிடிப்பாங்க. சரிங்களா? 1 மாதம், 2 மாதம் அப்படிலாம் பிடிக்கும். 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தான் இந்த மினிமம் பேலன்ஸ்ல அமௌண்ட் இல்ல அப்படின்னா, அவங்க சார்ஜ் பிடிப்பாங்க. இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மினிமம் பேலன்ஸ் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, உங்க அக்கவுண்ட்ல அதாவது ரூ. 500 அக்கவுண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதிலிருந்து 30 நாள் வந்து அவங்க கணக்கு போடுவாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 500ன்னா 30 நாளைக்கு போட்டா ரூ. 15,000. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ரூ. 15,000 பணத்த ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உங்க அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்க அப்டின்னா, நீங்க மினிமம் பேலன்ஸ் எடுத்து குறைச்சிருந்தாலும், அந்த பெர்சன்டேஜ் நீங்க எடுத்துக்காம கம்பல்சரி சார்ஜ் பிடிக்காம ரூ. 500 மினிமம் பேலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. ஆக ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ரூ. 15,000 அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாவே, மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் வந்து தவிர்த்துடலாம். இதுதான் மினிமம் பேலன்ஸோட விளக்கம். சரிங்களா? மினிமம் பேலன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க யூஸ் பண்ணுங்க. செக் புக் வச்சிருந்தா ரூ. 1000 யூஸ் பண்ணுங்க. செக் புக் இல்ல அப்டின்னா, உங்க அக்கவுண்ட்ல ரூ. 500 எனி டைமும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். இதான் ஒண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிடுறோம். அதாவது எஸ்எம்எஸ் சார்ஜ்ன்னு ஒண்ணு பிடிக்கிறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து கம்பல்சரி பேங்க்ல பிடிப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ் சார்ஜ் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தான் அதுவும் பிடிக்கிறாங்க. சரிங்களா? 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ரூ. 25 பிளஸ் ஜிஎஸ்டி அந்த கணக்குல தான் அந்த எஸ்எம்எஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. அதுவும் நம்ம மக்களுக்கு என்னென்ன சார்ஜ் பிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா, எஸ்எம்எஸ் சார்ஜும் கண்டிப்பா பிடிப்பாங்க. அடுத்து ஏடிஎம் எடுத்துக்கங்க. இப்ப ஏடிஎம் சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் வங்கி ஏடிஎம்மா இருந்து நீங்க இந்தியன் வங்கியில எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 5 டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. இந்தியன் வங்கி ஏடிஎம்ல. இதே நீங்க அதர் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா, மாசத்துக்கு 3 டைம் தான் ஃப்ரீ. அதுக்கு மேல எடுத்தா, அவங்க சார்ஜ் பிடிக்கிறாங்க. அவங்க எப்படி சார்ஜ் பிடிக்கிறாங்கன்னா, இந்தியன் வங்கியில வந்து நீங்க 5 டயத்துக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா, 5 டயத்துக்கு மேல மாசத்துக்கு எடுத்தீங்கன்னா, ரூ. 15 பிளஸ் ஜிஎஸ்டி அந்த கணக்குல எடுப்பாங்க. அப்ப ரூ. 24 ரூ. 25 பக்கம் சார்ஜ் உங்களுக்கு வரும். இதே நீங்க வேற ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா, அதர் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா,
ஆ அதர் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா, ரூ. 21 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பிடிப்பாங்க. இது எப்படின்னு கேட்டா 3 டிரான்சாக்ஷனுக்கு மேல எடுத்தா இந்த சார்ஜ பிடிப்பாங்க. சரிங்களா? இதே நீங்க மெட்ரோ சிட்டில இருக்கிறீங்க அப்படின்னா, மெட்ரோ சிட்டிலலாம் கம்பல்சரி 3 டைம் தான் டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா, இது மாரி சார்ஜ் பிடிப்பாங்க. இது வந்து சார்ஜ். அது இல்லாம நீங்க ஏடிஎம்ல போயிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன், பேலன்ஸ் செக் பண்றேன். இந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ரூ. 6 பிடிப்பாங்க. சரிங்களா? இத நீங்க கம்பல்சரி பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நெறைய பேர் ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறீங்க. பணம் எடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டா, அ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னா என்ன? உங்க அக்கவுண்ட்ல போதுமான பணம் இல்ல அப்படின்னு வரும். சரி நீங்க என்ன நினைப்பீங்க? சரி பணம் இல்ல மறுபடியும் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டு பார்ப்பீங்க. பணம் இல்லன்னு தான் வரும். இந்த மாரி நீங்க பணம் இல்லாம ஒரு ஏடிஎம்ல வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 15 பிடிப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு டைம் நீங்க ரூ. 15 குடுத்தா, மறு டைம் நீங்க தெரியாம அத விட்டீங்க அப்படின்னா, ரூ. 30 ஆயி போயிருது. ஆக அதனால நீங்க மேக்ஸிமம் ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏடிஎம்லயோ இல்ல பாயிண்ட் ஆஃப் சேல்ல நீங்க ஏதோ ஒரு கடையில போயிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் மூலியமா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, கம்பல்சரி பேலன்ஸ் இருக்கிற மாரி எடுங்க. பேலன்ஸ் இல்லாம நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டோட எடுத்தீங்க அப்படின்னா, ரூ. 15 சார்ஜ் பிடிப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு நெறைய பேர் செக் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு செக் யூஸ் பண்ணுவீங்க. அந்த செக்க எப்படி யூஸ் பண்றது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 20 செக் ஸ்லிப் குடுத்தா மட்டும் தான் ஃப்ரீ. அதாவது செக் ஸ்லிப் வந்து நீங்க உங்களுக்கு 50 செக் வேணும், 100 செக் வேணும்னா அதுக்கு தகுந்த மாரி பேங்க்ல குடுப்பாங்க. ஆனா ஒவ்வொரு செக் போடும்போதும் அதுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க 200, 250, 300ன்னு சார்ஜ் பிடிப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செக் புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு தான் செக் புக்கே உங்களுக்கு குடுப்பாங்க. இன்னொன்னு அந்த செக் புக்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு வருஷத்துக்கு 20 செக் புக் தான் நீங்க பயன்படுத்தலாம் ஃப்ரீயா. அதுக்கு மேல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செக் புக்குக்கும் ரூ. 4 மீனி சார்ஜ் போடுவாங்க. இது வந்து செக் புக்க நீங்க பயன்படுத்துற பொறுத்து சார்ஜ் இருக்கு. இந்த மாரி அ இந்தியன் வங்கியில வந்து இவ்வளவு சார்ஜ் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா மக்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. தெரியாம அவங்க பாட்டுக்கு எதுக்கு சார்ஜ் பிடிக்கிறாங்க, என்ன பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியறதில்ல. இது இல்லாம இந்தியன் வங்கியில சில கஸ்டமருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த ரூ. 436 பிரதம மந்திரி ஏதோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாரி போடும்போதெல்லாம் வருஷத்துக்கு ரூ. 436 என்னமோ பிடிக்கிறதெல்லாம் இருக்கு. அதுவும் தெரியறதில்ல. ஆக பேங்க்ல வந்து அது என்னன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டு எது எதுக்கு இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்காங்களா என்னங்கிறத கேட்டு பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத நாங்க எங்க வீடியோ மூலியமா உங்களுக்கு விழிப்புணர்வா தெரியணும் அப்படிங்கிற ஆசையில நாங்க இந்த வீடியோ குடுத்துருக்குறோம். இதே மாரியான அடுத்து ஒரு ஐஓபி பேங்க் இல்ல ஸ்டேட் பேங்க் இது சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்ல குடுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான வீடியோவ நாங்க தர்றோம். எங்க வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.